வெல்கம் பேக் டு தீபேஷ் மம்மி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃபேஷியல் ஹேரை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்றது தான் உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீ பியூட்டி சேனல்லையே நீ இந்த மாதிரி கண்டென்ட் போடுறேன்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நான் ஏன் போடுறேன்னா பியூட்டி ரொம்ப ஃபேஷனாக இருக்கவங்க அப்படி தான் இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்மள மாதிரி இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க தான் என்னோட சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது எப்படிப்பட்டது, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ்லாம் இருக்கும். அப்படியே ரொம்ப ஃபேஷன் மேக்கப் அப்போல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? அப்படிலாம் இல்லை. நம்ம சாதாரணமாக இருக்கவங்களும் நம்ம இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் என்னென்ன ஆகும், பண்ணலைன்னா என்னென்ன ஆகும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட ரொட்டீனையும் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபேஷியல் ஹேரோட இருக்கலாம், இல்லை வேணாம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட பண்ணாமல். நீங்களே என்ன நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் ஐப்ரோஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஐப்ரோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு தோணும் போது இப்போ நான் ரெகுலராக மாதம் போய் பண்ணுற டைப் நான் கிடையாது. ஸோ எனக்கு எப்பயாவது வெளியில் போகிறோம், ஸோ ரொம்ப நான் ஃபங்க்ஷனுக்குலாம் கூட அதே திக்கு ஐப்ரோ வளர்ந்து ஐப்ரோட போகிற ஆள் தான் நான். ஸோ எனக்கும் எப்போ பண்ணணும்னு தோணுதோ நான் அப்படி பண்ணுவேன். ஸோ அதை மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டம். உங்களோட மனசு உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். அப்பர் லிப்ஸ்க்கு இந்த ஃபேஸில் இங்கே இருக்க ஹேர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணுமா கேட்டால் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஸோ யாரும் நம்மளை கம்பல் பண்ண போகிறதுக்குல. நானே கொஞ்ச நாள் பண்ணுவேன், கொஞ்ச நாள் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஆள் தான் நான். ஸோ இது எப்படி நான் எப்படி பழகினேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர் பண்ணுறதுனால வர நல்லதெல்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நல்லது என்ன? ஃபஸ்ட்டு நம்ம பிரைட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன், மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ ஹேர் இருந்துச்சுன்னா மேக்கப் போட்டோம்னா ஒரு மாதிரி பேச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் மேக்கப் நிறைய ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா, கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்க மாதிரி நமக்கா தோணும். அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஷேவ் பண்ண உடனே நிறைய பேருக்கு ஒரு பிளிஸ்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய ஷேவ் பண்ணும்போது கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆக்னிலாம் இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம பண்ணோம்னா அது நமக்கு ஒன்றும் நிறைய முகத்தை ஃபுல்லாக பரப்பி விடுற மாதிரி. இது மாதிரி நெகட்டிவ் எதுவுமே ஒரு விஷயம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இதுமாதிரி ரெண்டுமே இருக்கும். ஸோ அது ரெண்டுமே நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ என்னோடைய ஃபேஷியல் நான் ஹேர்ஸை எப்போ ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணன்றதை இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணுவேன். ஸோ +2 அப்படிலேருந்து நான் த்ரெட் பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் எனக்கு அப்பர் லிப்ஸ் நான் கொஞ்சம் ஹேர்ஸ் ஸ்டார்ட் ஆகுச்சு. ஸோ அதை நான் பெருசாக கண்டுக்கல, என்னை யாரும் பண்ணணும்னு சொல்லலை. அப்புறமா காலேஜில் 4th இயர் படிக்கும் போது சரி நம்ம கொஞ்சம் நல்லாவே மீசை இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லர் போனோம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் போகிற இடம் தான். அப்போ எனக்கு தெரியாது என்ன த்ரெட்டிங்லேயே பண்ணுவாங்களா, வேக்சிங் பண்ணுவாங்களா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நானும் போனோடனே சொன்னால் அந்த அக்காவும் பார்லர் அக்காவும் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வேக்சிங் பண்ணி விட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி வலிச்சிருக்கும். சும்மா நம்ம கை காலில் வேக்சிங் பண்ணாலே வலி தாங்காது, இங்கே பண்ணி விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் நான் வேக்சிங் பண்ணது காலேஜ் 4th இயர் படிக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு வேணாம் சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்பர் லிப்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மறுபடியுமே ஹேர் க்ரோத் இருந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் போகாது இல்லையா. மறுபடியும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் அப்புறம் வேற பார்லர் அப்படிலாம் வந்தாச்சு. அப்போ ஐப்ரோஸ் பண்ணாலே எனக்கு ரொம்ப பெயினிங்கா இருக்கும். ஸோ அப்பர் லிப்ஸ் சொல்லவே தேவையில்லை, அப்படியே எப்படா நம்மளை வெளியே அனுப்புவாங்கன்ற மாதிரி நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம்
கல்யாணம் ஆயிடுச்சு. பிரெக்னன்சி அப்போதான் வந்து எனக்கு ஒரு விடிவு காலமே பொறந்துச்சுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து அப்பதான் வந்து இந்த பிரெக்னன்ட் அப்போ நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப நம்பிக்கை. ஸோ அதனால நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து 10 மாசம் நான் எப்படி இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாளா அப்படியே இருந்ததுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் என் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் பக்கத்துல வச்சுக்க எடுத்துடுறேன். என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. ஸோ பார்த்துட்டு இதை வந்து நீ யூஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு நான் அதெல்லாம் சர்ச் பண்ணல வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எதுவுமே சர்ச் பண்ணுற ஒரு இதில் இல்லை நான் அப்போலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பிளெயின்லெஸ் ஹேர் ரிமூவல் அது இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினது. ஸோ இது வந்து என்னோட 2வது ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கினோம். ஸோ வந்து தம்பிக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருப்போம் இல்லையா? அது வாங்கி நல்லாவே யூஸ் பண்ணோம். நான் அப்பர் லிப்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இங்கே ரொம்ப ஷேப்லாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ வந்து இவ்வளோ திக்காக இருக்கும்போது நம்மளால ஷேப் பண்ண முடியாது. அப்பர் லிப்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அப்புறம் வேணும்னா நம்ம இங்கே ஃபோர்ஹெட்ல இருக்கிறதுலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த மிஷின் ஒரு 1.5 இயர்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண முடியும் சரி சொல்லிட்டு நானும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம இதுக்கு வேற யோசிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணவே இல்லை. அப்பர் லிப்ஸ்க்கு நான் வந்து இதே தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி. பெயின் ஒரு சுத்தமா வலியே இருக்காது பாருங்களேன். சுத்தமா வலி இருக்காது. பத்தாவதுக்கு வந்து நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஜாலியாக நம்ம வேணுன்றப்ப இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ற மாதிரி வீடியோ வந்து லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்றேன். ஸோ ரொம்ப பேட்டரி போட்டோம்னா நல்லா ஓடும். இது தெரியுதா? இது மாதிரி நல்லா ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வரைக்குமே நான் அப்பர் லிப்ஸ்க்கு இதுதான் பண்றேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுதான் நமக்கு நம்ம பண்றது கரெக்டான விஷயம்ன்ற ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இந்த நிறைய பேர் நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து நிறையவே கொஞ்சம் ஹேர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தாடி மீசெல்லாம் இல்லை லைட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான் வந்து இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுற பிளேட்ஸ் வாங்கினா ஐப்ரோஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த இது வாங்கினா ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வாங்கினாங்க. ஸோ இது நார்மல் லோக்கல் ஸ்டோர்லேருந்து தான் ஒரு ஸ்டோர்லேருந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ ஆனால் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதை வாங்கி வச்சு வந்து வச்ச மாதிரி தான் வச்சுருந்தா. ஸோ ஒரு நாள் ரேண்டமாக எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இந்தமாரி வேலைலாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆய் குலைக்குது. ஸோ இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இங்கே மட்டும் எடுத்தேன்னா நமக்கு இங்கே நிறைய வந்து சதை இல்லைல்ல. ஸோ இதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அங்கே எடுத்தோம். அப்புறம் இங்கே எடுத்தோம். இங்கே எடுக்க ஆரம்பிச்சு எங்களுக்கு நல்லாவே பழகிடுச்சு எனக்கு எடுக்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து நான் ரெகுலராக பண்ணுவேன்னா கேட்டால் கண்டிப்பாக ரெகுலராக பண்ண மாட்டேன். ஸோ வந்து எங்கேயாவது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை எனக்கே எப்பயாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து வீக்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வீக்லி அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு பழகிடுச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக நம்மளை வந்து வெட்டி விட்டுடும். ஸோ வந்து நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணும்போது வந்து நல்லா ஸ்கின்னை நல்லா இப்படி புல் பண்ணி நல்லா இப்படி பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பயப்படாமல் பண்ணணும். ஸோ நம்ம பயந்துன்னு நடுங்கினே பண்ணோன்னா கண்டிப்பாக வெட்டி விட்டுடும். ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக பண்ணணும் இதில். ஸோ இது என்னன்னா வந்து ஐப்ரோ ரேசர் ஃபேஷியல் ரேசர்னு நீங்கள் வந்து ஆன்லைன் சைட்ஸில் போட்டாலே நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நிறைய எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்டார்ட் ஃப்ரம் 70-80 ருபீஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ ரேஞ்சஸில் வேணா இருக்கும். இதில் ரேசர் கூட இருக்குது. நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணாததுனால நான் அதை பற்றி பேசல. அது நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணதில்லை. அதனால வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது. அதனால நான் வந்து அதை பற்றி பேசலை. ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மற்ற பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தட்ஸில் தான் வந்து நான் என்னோடய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து உங்களை அப்பர் லிப்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போயிட்டதுக்கப்புறமா இந்த பிளேடு இந்த ரேசர் இதுக்கெல்லாம் போங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஆகாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இப்படி தான் என்னுடைய வந்து ஃபேஷியல் ஹேரை வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன். நான் எப்படி பண்ணுறேன்றது ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள்.
என்னோட ஃபேஷியல் ஹேரை வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குற 1 or 2 மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.